ವಾ ಹಿಮಗಿರಿ ತನ್ನಯ ಪತ್ಯಂ ಹೆಜಿರ ಹಿಮಾಚಲ ಚಾಪ ಸಮುದಿತಂ ತೇಜಃ किमपि महतममाध्यं ह्यजिर स्मर्तव्यं विघ्नतिमिर हरण श्रीराम जय राम श्रीराम जय राम जय जय राम विभोगन श्यामा सज्जन मनोभिराम सज्जन मनोभिराम सज्जन मनोभिराम सज्जन मनोभिराम जगदभिराम परात्परन्दाम दधिचोरं कृतचोरं हेजिर हयङ्गवचोरं अङ्गनाचोरम् अभिमन्मानसचोरं हेजिर नन्दकिशोरं हरिकथां वन्दे तिमिकिट तिमिकिट वाचमृतंग ब्रह्माठाळकरी गजानन ब्रह्माठाळकरी गजानन तांडव नृत्य करी गजानन तांडव नृत्य करी देह दिसे कोटि सुरगण दाटी देह दिसे कोटि सुरगण दाटी मध्ये शिवगौरी गजानन मध्ये शिवगौरी गजानन तांडव नृत्य करी गजानन तांडव नृत्य करी நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் ராமா என்ற ராமா என்ற இரண்டெழுத்தினால் இரண்டெழுத்தினால் सीता राम भजा सीता राम भजा संतत मन 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 सीता राम भजा जो भुवन त्रय सुख शुभ दाता जो भुवन त्रय सुख शुभ दाता सुर मुनि भय हर रावण चेता जो भुवन त्रय सुख शुभ दाता सुर मुनि भय हर रावण चेता सीता राम भजा संतत मन सीता राम भजा साकेता मल
साकेतामल नगर निवासी स्मरधर सुंदर चंद्रविकाशी स्मरधर सुंदर चंद्रविकाशी सीता राम भजा संतत मन सीता राम भजा संतत मन सीता राम भजा राम भजा ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த லோகத்தை ரக்ஷணம் செய்யும் பொருட்டு எத்தனையோ அதி அற்புதமான பல அவதாரங்களை எடுத்து தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழித்து வேண்டுவார்க்கு வேண்டுவன அழித்து அநேகமானவர்களுக்கும் ஆனந்தத்தையும் தந்து அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டே இருக்கார். நம்ம அவர் ஒரு தரம் தான் அவதாரம் பண்றார், 2 தரம் தான் அவதாரம் பண்றார்னு கிடையாது. பகவான் சொல்லும் பொழுது சம்பவாமி யுகே யுகேன்னு விட்டார், அவதாரம் பண்ணிண்டே இருப்பேன்னு விட்டார். அப்படி அவதாரம் பண்ணிண்டே இருப்பேன். எப்போ எல்லாம் தர்மத்துக்கு ஒரு க்ஷீணம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்காக நான் அவதாரம் பண்ணிண்டே இருப்பேன்னு சொல்லி அப்படி ஆனந்தமான பல அவதாரங்களை செய்து கொண்டு இருக்கும் பகவான் அவருக்கு யதேஷ்டமான பல அவதாரங்கள் இருந்தால் கூட சிரேஷ்டமா எல்லாருக்கும் பிராபல்யமா தெரிஞ்ச 2 அவதாரங்கள், ஒன்று ராம அவதாரம், மற்றொன்று கிருஷ்ண அவதாரம். ஆர்ட போய் கேட்டாலும் பெருமாள் எடுத்த அவதாரங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டா அவள்கிட்ட பெரும்பாலானவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய பதிலானது ராமகிருஷ்ண அவதாரங்களாக இருக்கும். அதிலும் ராம அவதாரம் இருக்கே, இந்த ராம அவதாரம் என்பது ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கும் பொழுது கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னர். லோகத்துல நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா ராமபிரானை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறார். ஏன் கிருஷ்ணர் சொன்னபடி வாழுங்கிறார், கிருஷ்ணர் வாழ்ந்தபடி வாழன்னு யாரும் சொல்லல. கிருஷ்ணர் சொன்னபடி வாழ், ராமன் வாழ்ந்தபடி வாழணுங்கிறார். இதுல எதனால் ராமனுக்கு சற்று வசதியா நம்ம சொல்றோம் அப்படின்னா, 6வது ஒண்ணு நம்மள்ட்ட இப்படி இருன்னு சொல்லிவிட்டா நமக்கு ஒரு கஷ்டம்னு போய் சொல்றோம், நீங்க இப்படி பண்ணிருக்கலாமேன்னு சொல்லுவா, இனிமே இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவா. அவ சொல்றதுல பல நேரத்துல நமக்கு ஒத்துக்கவே வராது. நீங்க சொல்றது ரொம்ப சுலபம் சார், ஆனா என் இடத்துல இருந்து பார்த்தா தான் அதை செய்ய முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிடுவோம். சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா ராமனை பார்த்து ஒருத்தர் அப்படி சொல்லிட முடியாதே. ஏன்னா அவர் வாழ்ந்து காண்பிச்சிருக்கார். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தர்மத்தில் இருந்து இம்மி அளவு கூட இன்னண்ட போகாதபடிக்கு அந்த தர்மத்தை கோடு பிடித்தது போல பிடித்து கொண்டு ராமே தர்மஹன்னு சொல்ற அளவுக்கு, தர்மம் அப்படின்னா ராமபிரான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிச்சிருக்கார். அப்படிப்பட்ட பகவானுடைய ஒரு கல்யாண வைபவத்தை இன்றைய தினம் ஸ்மரணம் பண்ணிருக்கோம். எதனால அத்தனை சரித்திரங்கள் இருந்த பொழுது சீதா கல்யாணம் எதற்காக அப்படின்னு யோசிக்கலாம். 2 காரணங்கள். ஒன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விருதானது, இத விருது அப்படின்னு சொல்லி நேக்கு அவ்வளவு வயசு கிடையாது, யோக்கியத்தை கிடையாது, அனுபவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா பெரியவா நமக்கு அதை தந்திருக்கானா இனிமேலும் இதை நல்லபடியா பொறுப்போட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வினயத்தோடு ஏற்றுக்கொள்வதாகத்தான் இன்னைக்கு இந்த ஒரு விருதை நம்ம. அதுல இந்த விருதுக்கு என்ன எனக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, என்னுடைய பாட்டி, என்னுடைய குரு கலைமாமணி தஞ்சாவூர் ஸ்ரீமதி டி.ஆர். கமலாமூர்த்தியாவா இந்த விருது வாங்கியிருக்கா. இதே இடத்துல பாட்டி வாங்கியிருக்கா, பல வருஷங்களுக்கு முன்னாடி பாட்டி வாங்கியிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு விருது இன்னைக்கு எனக்கு அவளுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால கிடைக்கிறது. இன்னும் இதை ஸ்பெஷல் ஆக்குறது எது தெரியுமா? எங்க பாட்டிக்கு சமகாலத்தவர் அப்படின்னு சொன்னா அதே டைம்ல ஹரிகதை அப்படின்னு சொல்லி எம்பாருடைய வழியில வந்த பெரியவர் ஸ்ரீ கல்யாணபுரம் ஆறாமுதாச்சாரியார் மாமா. ஆறாமுதன் மாமா எங்க பாட்டிக்கு கான்டெம்பரரி. ஆனா கமலாமூர்த்தி மாமியினுடைய பேத்தி இந்த ஹரிகதையை பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு கொடுங்கோன்னு எனக்காக இங்க சொன்னவர் ஆறாமுதன் மாமா.
இது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எங்க பாட்டியோட ஆசீர்வாதம் ஒரு பக்கம், அப்பேற்பட்ட ஹரிகதா மா மேத அவர் கல்யாணபுரம் ஆறாமுதன் மாமாவினுடைய ஆசீர்வாதம் மறுபக்கம். இதெல்லாம் தாண்டி தர்மாத்மா பெரியவர். எங்க பாட்டிய அவர் பேரை சொல்ல மாட்டார். ஏன்னா அவ பேரை சொல்ற யோக்கியத்தை நமக்கு இல்லடின்னு விடுவா. அந்த பெரியவா பேரெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது, தர்மாத்மான்னு சொல்லிடுன்றுவா. அந்த மாதிரி அந்த பெரியவாளுடைய அனுகிரகம் அவாத்துல இருக்கிற எத்தனை பெரியவா இன்னைக்கு வந்தவாள்ல இருந்து அங்க மேடையிலே ரொம்ப சின்னவா நான் தான். ஆனா அவ எல்லாம் நம்பாத்த குழந்தைக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஒரு விருதை அளிச்சது. அவளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்படி எங்க பாட்டிட்ட நான் ஹரிகதை கத்துக்க ஆரம்பிச்ச முதல் சரித்திரம் சீதா கல்யாணம். அதனால இன்னைக்கு அந்த சீதா கல்யாணம் இங்க பண்ணினா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு ஒன்று. மற்றொன்று, இந்த விருது என்ன விருது? தர்மாத்மா விருதுன்னு தானே சொல்றோம். அப்ப தர்மாத்மான்னு சொல்லிட்டு ராமனை விட வேற யாரு பொருத்தமா இருக்க முடியும்? ராமச்சரித்திரத்தை விட வேற எது நமக்கு அதை உணர்த்து விட முடியும்? ஏன்னா ராமாயணம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி வாழ்ந்த பெரியவா தர்மாத்மா. சார் இன்னைக்கு பாருங்க, கொடுத்தவரும் பாருங்க ராமச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இல்லையா? அப்படி எல்லாத்துலயும் இன்னைக்கு ஒரு ராம சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு. பெரியவா அதே மாதிரி வைத்தியநாதன் சார் அவளுடைய ஒரு ஆசீர்வாதத்துல இன்றைய தினம் சீதா கல்யாணத்தை ஸ்மரணம் பண்ண இருக்கேன். அவசியமா காலம் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் நான் சரியா முடிச்சுடுவேன் எல்லாருக்கும் சொல்லிண்டு. ஏன்னா முகூர்த்தம் அப்படின்னா அது நிச்சயப்பட்ட நேரத்தில் இருக்கணுமோ இல்லையோ. அதனால அந்த மாதிரி இன்றைய தினம் சீதா கல்யாணமானதை ஸ்மரணம் பண்ண இருக்கின்றோம். சீதா ராம பஜான்னு சொல்ற. ராமனை பற்றி சொல்லும் பொழுது தசரத ராம பஜான்னு சொல்லல, கௌசல்யா ராம பஜான்னு சொல்லல. ஆனா பாருங்க சீதா ராம பஜான்னு சொல்லிருக்கா. ஏன்னா தசரதனுக்கு புத்திரனாக அவதாரம் பண்ணினால் கூட சீதா நாயகனாக ஆனதுக்கு அப்புறம் தான் ராமபிரானுடைய கியாத்தியானது பெருகுகின்றது. சுவாமிக்கே மாமி வேணும். மாமி வந்ததுக்கு அப்புறம் தான் சுவாமியினுடைய ஒரு பெருமை லோகத்தில் அத்தனை பேருக்கும் போய் சேருது. அப்படி அந்த சீதா நாயகன் எப்பேற்பட்டவர்? ஜோபுவனத்ரய சுக சுபதாத்தா. சுகத்தையும் சுபத்தையும் இந்த லோகத்திற்கெல்லாம் அள்ளித்தரக்கூடியவர் பகவான் ஸ்ரீராமன். சுரமுனி பயஹர ராவண சேதா. பயம் தியஜ தன்னர், பயத்தை விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பூலோகத்துல அவதாரம் பண்ணி ராவணேஸ்வரனை வதம் பண்ணினவர் எங்க ராமபிரான்னு சொல்றார். அப்படிப்பட்ட ராமபிரானுடைய மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது. அளவிலாத பல லீலைகளை செய்யக்கூடிய பகவான் கோசல தேசம் சரையு நதியின் நீர்வளம், அதனால் அதிபசுமையாக விளங்குகின்றது அயோத்தி மாநகரம்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அயோத்தி மாநகரத்தை அரசாட்சி பண்ணின்றிருந்தவர் யாருன்னு பார்த்தா சூரிய குலத்தை சேர்ந்தவர் தசரத மாமன்னன் பேரு. ரகுகுலத்தவர்களுக்கே ஒரு குணாதிசயம் உண்டா, ஜாஸ்தி பேசவே மாட்டாளாம், ரொம்ப அளவாத்தான் பேசுவாளாம். ஏதாவது கேட்டா ஆமா இல்ல அவ்வளவு தான் பதில் வருமா. எதனால் அப்படின்னா சற்று அதிகமாக பேசிவிட்டால் எங்க இத்தனூண்டு அதுல ஒரு பொய் கலந்துருமோன்னு அவளுக்கு ஒரு பயமா. அதனால ஜாஸ்தி பேசுறது இல்லைன்னு வச்சுட்டு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றதோடு இருப்பாளாம் ரகு குலத்தவர்கள். அப்படிப்பட்ட ரகு வம்சத்தில் தசரத மாமன்னன், அவருக்கு பட்டத்து ராணிகள்னு சொல்லி 3 பேர், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை அப்படின்னு பேர். இந்த மன்னன் அவருடைய ராணிகளோடு எந்த குறையும் இல்லாத தர்ம வழியில் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கார் ஜனங்களுக்கெல்லாம். ஆனா குறையில்லாத அரசாட்சி பண்ணவருக்கோ ஒரே ஒரு குறை இருந்ததா. என்ன குறை அப்படின்னு பார்த்தா திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா, குழல் இனிது யாழ் இனிதுன்னார். இதெல்லாம் ஆருக்கு இனிமை தரும்? தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்களுக்கு இனிமை தரும்னா. வள்ளுவர் ரொம்ப புத்திசாலி. அவர் சொல்றச்ச என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. பக்கத்தாத்து குழந்தை கொஞ்சம் அதிகப்படியா பேசித்துனா இந்த ஆத்துல மாமி சொல்லிட்டு இருப்பா, இப்பவே என்ன பேச்சு பேசுறது பாத்தியாடி, வடுக்கு 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 வடுக்குன்னு எதிர்த்து எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் பின்னாடி வளர்ந்து என்ன பண்ண போறதோ தெரியலடி, லோகம் களி அப்படின்னு பக்கத்தாத்து குழந்தை பேசித்துனா மாமி சொல்லுவா. அவாத்து குழந்தை நன்னா பாயிண்டா எதிர்த்து எதிர்த்து பேசித்து வச்சுக்கோங்க, மாமி சொல்லுவா, பாத்தியாடி இந்த வயசுலயே நம்பாத்து குழந்தை எப்படி பாயிண்டா பேசுறது பாரு, பிற்காலத்துல லாயரா வரும் நினைக்கிறேன். அதனால தான் வள்ளுவர் மக்கள்னு சொல்லல, தம் மக்கள்னுட்டார். அவாவாளாத்து குழந்தை சொற்கள் தான்.
தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்களுக்குத்தான் குழலும் யாழும் இனிதுன்னர். அப்போ தனக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வதற்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையேங்கிற கவலையானது தசரத மாமன்னனுக்கு இருக்கு. எத்தனையோ பண்றார், அஸ்வமேத யஜ்யம் பண்றார். அந்த அஸ்வமேத யஜ்யத்தின் மூலமாக அவருடைய கருமாக்கள் எல்லாம் அழியணும்னு சொல்லி நல்லபடியா குழந்தை பறக்கணும்னு பண்றார். ஒரு தரம் இல்ல, 2 தரம் இல்ல, பல தரம் பண்ணினார். 100 தரம் அஸ்வமேத யாகம் பண்ணியாச்சுன்னு சொன்னா இந்திரன் அவ முன்னாடி வரணும், வந்துட்டு என்ன கேட்கிறாளோ கொடுக்கணும். இந்திரனுக்கு என்ன பயம்னார், சமீப காலமா நம்ம என்ன பயத்தை பார்த்துட்டு இருக்கோமே அதே பயம்தான், பதவி பயம்தான். நம்ம என்னவோ அது இப்பதான் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம், புராண காலத்துல இருந்தே அதெல்லாம் உண்டு. அப்போ இந்திரன் எங்க தன்னுடைய பதவியை கேட்டு விடுவாரோங்கிற பயத்துல நீங்க எதை உத்தேசிச்சு பண்றாளுங்கிறார். புத்திரன் வேணும்னார். அப்பனா புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுங்கன்னார். சரின்னு ரிஷ்யஸ்ருங்க மாமுனிவரோடு புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் இருந்து ஒரு தேவதா ஸ்வரூபம் தோன்றியது. கையில ஒரு பாயசம், அந்த கலசம் நிறைய பாயசத்தோடு அந்த தேவதா ஸ்வரூபம் தோன்றியது. தசரதன் கையில கொடுத்து அவாத்து மாமிகளுக்கு எல்லாம் கொடுக்க சொன்னாராம். அப்ப முதல்ல கௌசல்யாட்ட கொடுக்கிறார், அந்த அம்மா ஒரு முழுங்கு முழுங்கினா. அடுத்தாப்புல கைகேயிட்ட கொடுத்தார், அவ ஒரு முழுங்கு முழுங்கினா. மூன்றாவதா சுமித்ரேட்ட கொடுத்தா, அந்த அம்மா ஒரு முழுங்கு முழுங்கினாளாம். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தது. என்ன பண்றதுன்னு நான் சுமித்ரைய பார்த்து நீயே சாப்பிடுன்னு விட்டார். உடனே நம்ம மனுஷிய எண்ணம் என்ன தோணும், அது என்ன சுமித்ரா மட்டும் அவ்வளவு செல்லமா, மற்ற மாமியெல்லாம் இருக்கிறது சுமித்ராட்ட மட்டும் தராரே, ஏன் கௌசல்யாட்ட கொடுக்கப்படாதா, கைகேயிட்ட கொடுக்கப்படாதா அப்படின்னு நினைக்குமா. ஆனா தசரதனுக்கு அவாத்து மாமிகள் எல்லார பற்றியும் நன்னா தெரியுமோ இல்லையோ. சுமித்ரை எப்பேற்பட்டவன்னா பொதுவாவே தன்னிடத்துல எதையாவது கொண்டு கொடுத்துட்டா அவளுக்கு தனக்குன்னே வச்சுக்க தெரியாதான், தனக்குன்னு எதையும் வச்சுக்க மாட்டாளா. எடுத்துட்டு போய் கௌசல்யாட்டையும் கைகேயிட்டையும் கொடுத்துடுவாளாம். இந்த குழந்தை பிறந்தப்புறமா அவ அவதானே பண்ணினா. ஏன்னா அவளுக்கு புத்திரர்களா யாரு பிறக்கிறா, கௌசல்யாவுக்கு ராமன், கைகேயிக்கு பரதன், இங்க லக்ஷ்மணன் சத்ருகணன் அப்படின்னு 2 புத்திரர்கள் சுமித்ராக்கு பிறக்கிறா. ஆனா 2 பேரையும் அவ தனக்கு வச்சுட்டாளோ, 2ல ஒருத்தரை கூட தனக்குன்னு வச்சுக்கல. இப்போ ராம பரத லக்ஷ்மண சத்ருகணன் நம்ம சொல்றோமா, ராம லக்ஷ்மண பரத சத்ருகணன் அப்படித்தானே சொல்றோம். அப்ப ஒரு குழந்தைய ராமனோட கொடுத்துட்டா, ஒரு குழந்தைய பரதனோடு கொடுத்துட்டா. தனக்குன்னு எதுவுமே அவளுக்கு வச்சுக்க தெரியாதுன்னு நன்னா தெரியும். அவ பக்குவம் நிறைந்தவள் என்பதனால அவளுக்கு 2வது முறை அந்த பாயசத்தை நீயே சாப்பிடுனார். அப்படி பாராளும் மன்னன் குறை தீர்க்க பாரியைகள் 3 4 என்றபடி திரு அவதாரம் நிகழ்கின்றது. 4 குழந்தைகளையும் தொட்டில் போடுறதுன்னு உண்டோ இல்லையோ, பேர் வைக்கணுமே, தொட்டில் போடுறாளாம். இந்த தொட்டில் போடுறச்ச ஒரு ஆச்சரியம் பாருங்கோ. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகணன் எல்லாம் தனித்தனி தொட்டில் இருந்துட்டு இருக்கா. மற்ற நாள்லாம் குழந்தைகள் நன்னா சிரிச்சுட்டு விளையாடின்னு இருக்கும். இந்த புண்ணியாச்சனம் அன்னைக்கு ஒரு அழுது பாருங்கோ, எல்லாம் வீழ் 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 வீழ்னு ஒரு அழுக. எதுக்கு இப்படி அழறது, என்னமா வயிறு ஏதாவது சங்கடம் பண்றதா தெரியலையே, குழந்தைகளுக்கு பசிக்கிறதா, பாலை கொடுத்து பாருங்கோளே அப்படின்னா. பாலெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப தொட்டில போட்டா வீழ் வீழ்னு அழறது. எதுக்கு இப்படி அழறதுனே தெரியலையே, வைத்தியரை கூட்டிட்டு வாங்கன்னார். வைத்தியரை கூட்டிட்டு வந்து பார்த்தா நன்னா தான் இருக்க, குழந்தைகளுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா ஏன் அழறதுன்னு தெரியலன்னார். அப்போ அவளுக்கு குலகுரு யாருன்னா வசிஷ்டரும் வாமதேவரும். வசிஷ்டர்கிட்ட போய் சமாச்சாரத்தை சொல்லுங்கோங்க. அவர் கேட்கிறார், என்னாச்சு குழந்தைகள் அழுதுண்டே இருக்குன்னா. 4 தொட்டிலா போட்டிருக்கேளான்னார். ஆமா, 2 தொட்டில் ஆக்குங்கோன்னாரா வசிஷ்டர். 2 தொட்டில் ஆக்குங்கோ, 2 குழந்தைய ஒரு தொட்டில்ல போடுங்கோ, சரியா இருக்கும்னார். சரி, நிவா வந்து 2 குழந்தைகள ஒரு தொட்டில்ல போட்டாலாம். அப்புறமும் அழுதுண்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு புரியல. வசிஷ்டரை கூப்பிட்டுட்டா, நீங்க நேர்லயே வந்து பாருங்கோ குருதேவா, என்ன ஆறுதுன்னு பாருங்கோன்னா. வசிஷ்டர் வந்து 2 தொட்டிலையும் பார்த்தார், இதுகள் அழறத பார்த்தார். குழந்தைகள் மாறி இருக்கு, அதனால தான் அழறதுன்றார். எப்படி மாறி இருக்குன்னார், ராமனுக்கு பக்கத்துல பரதன், லக்ஷ்மணனுக்கு பக்கத்துல சத்ருகணன் இருந்ததான். அதனால இவர் என்ன பண்ணினார், இந்த 2 குழந்தையும் மாத்தினார். பரதனை தூக்கி இந்த பக்கம் போடுனார், பரதனை தூக்கி இந்த பக்கம் போடும், லக்ஷ்மணனை தூக்கி அந்த பக்கம் போடுனார். ராமன் பக்கத்துல லக்ஷ்மணனை போட்டார், சத்ருகணன் பக்கத்துல பரதனை கொண்டு வந்து போட்டா கப்சுப்னு அழுக நின்று போயிடுத்தான். அழுதுன்ற இந்த குழந்தைகள் அத்தனை நேரம் அழகா சிரிக்க ஆரம்பிச்சது. அப்ப பார்த்தார், பேரை வச்சுட்டார். ராமன் இவருக்கு பேர் வைக்கிறார், லக்ஷ்மணன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு, பரத சத்ருகணன்
4 பேருக்கும் அழகான பேர் வைக்கிறார். ராமன்னா என்ன அர்த்தம்னார், ரமிக்க செய்பவன்கிறதுனால ராமன்னு பேர். லக்ஷ்மணன் அப்படின்னு ஏன்னார், லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய அந்த தாயாரினுடைய சம்பத்தை முழுமையாக பெற்றவர் அப்படிங்கிறதுனால லக்ஷ்மி சம்பன்னன்கிறது லக்ஷ்மணன் அப்படின்னு திருநாமம். என்ன தாயாரோட சம்பந்தப்பட்டிருக்குன்னார், பாகவத கைங்கரிய சிரோமணிங்கிற பேர் ஆருக்கு கொடுக்கலான்னா லக்ஷ்மணனுக்கு தான். ஏன்னா பகவானுக்கு அத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்காரு இல்லையா, அப்படிப்பட்டவருங்கிறதுனால அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஐஸ்வர்யத்தை பெற்றவருங்கிறதுனால லக்ஷ்மணன் அப்படின்னு பேரு. பரதன் ஏன் பேருன்னார், பாரத்தை சுமக்க கூடியவன்கிறதுனால பரதனா. என்ன பாரத்தை சுமக்கிறார், ராஜ்ய பாரமா இல்ல, பாதுகையை வச்சுட்டாரே அந்த பாரமா அதுவும் இல்ல. எந்த பாரத்தை சுமந்தார், உலகத்திலேயே பெரிய பாரம் எதுன்னு பார்த்தா பழி. பழி என்று சொல்லக்கூடியதுதான் லோகத்திலேயே பெரிய பாரம். அவர் அந்த பழிய சுமந்தாராம். எப்பன்னார், அண்ணா வனவாசம் அனுப்பப்படுறார் இல்லையா ராமன் வனவாசம் அனுப்பப்படுற சமயத்துல சத்ருகணனும் இவரும் பேசிக்கிறச்ச கேட்கிறாராம், ஒருவேளை உங்க அம்மா அப்படி பண்ணிருக்காத இருக்கணுமோன்னார். எங்க அம்மாவை சொல்லி என்ன தப்பு, எப்பேற்பட்ட அம்மாவும் தன் குழந்தை அரசாட்சி பண்ணணும்னு தானே நினைப்பா, அது மாத்ரு வாத்சல்யம், அதனால அதை தப்பு சொல்லிட முடியாதுன்னார். ஒருவேளை அப்பா வாக்கு மீறினதான்னார். அப்பா என்ன பண்ண முடியும், கொடுத்த வாக்கு இந்த பக்கம் இருக்கே அதை காப்பாற்றித்தானே ஆக வேண்டும். அப்போ மனைவியா பிள்ளையான்னு பார்க்கிறச்ச மனைவிக்கு கொடுத்த வாக்கு தான் முதன்மை, அதனால அதை காப்பாற்றணும்னு ராஜாவா அப்பா நடந்துட்டார். அவரை எப்படி நம்ம தப்பு சொல்ல முடியும்னார். அப்ப என்னதான் சொல்றது அப்படின்னு கேட்டுன்னு வரச்ச ஒரே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், இந்த பரதன்கிற நான் அந்த சமயத்துல இங்க இல்லாதபடிக்கு தாத்தாவாத்துக்கு கேகே தேசத்துக்கு போனேன் பத்தியா, அதனால எல்லா தப்பும் என்னுடையதுன்னார். அண்ணா போனதுக்கு காரணம் நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னாரா, நான் கேகே தேசத்துக்கு போனதில்லை, நான் பிறந்ததே தப்புன்னாராம். நான் பிறந்ததே தப்பு, நான் பிறந்திருக்காம இருந்தா அண்ணா வனவாசம் போயிருக்க வேண்டியிருக்குமா சொல்லு. அப்போ அப்பேற்பட்ட பழியை தானே தன் மீது சுமந்து கொண்டான். அந்த பாரத்தை சுமந்து கொள்பவன் என்பதினால் பரதன் அப்படின்னு பேரு. சத்ருகுணன் ஏன் பேருன்னார், சத்ருகளை எல்லாம் உண்டுலன்னு பண்ணிடுவாருங்கிறதுனால சத்ருகுணனா, பாமர ஞானம் அப்படி. ஆனா உண்மையிலேயே சத்ருக்கள் எங்க இருக்கா தெரியுமோ, பகதாத்துல எழுத்தாத்துல இருக்காளா இல்ல, நமக்குள்ள இருக்கா. அத்தனை சத்ருக்களும் நமக்குள்ள இருக்கா. காம குரோத லோபமோக மதமாத்சரியம்னு அத்தனை சத்ருக்களும் நமக்குள்ள இருக்கா. இந்த சத்ருக்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பவன் என்பதினால் சத்ருகுணன் இந்த 4வது பிள்ளைக்கு பேர். அப்படி பேர் வச்சு நாளொருமேனி பொழுதொரு வண்ணம்னு வளர்ந்துட்டு வரா. சர்வே வேத வித சூராஹ சர்வே லோகஹிதே ரதாஹ सर्वे ज्ञानोपसम्पन्नः सर्वे समुदिता गुणैः. எல்லா வேதங்களையும் பயின்று பிரகாசித்தார்கள். சர்வே ஞானோபசம்பன்னஹ, ஞானமே வடிவமாக இருக்கா. அத்தனை கலைகளும் தெரிஞ்சுக்கிறாளாம். வில் வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்ற பர்யந்தம் அத்தனை வித்தைகளிலும் பிரகாசமா இருக்கா. இனி அடுத்து இவாளுக்கு என்ன நடக்கணும் என்பதை உணர்ந்தது போல மன்னன் தசரதனுடைய மாளிகைக்கு வருபவர் யாருன்னார், தர்மங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர் விஸ்வாமித்ர மகரிஷி. கௌஷிக மாமன்னனாக இருந்து விஸ்வாமித்ர மகரிஷியாக மாறிய அந்த மகரிஷியானவர் வர பூரண கும்ப வரவேற்பெல்லாம் கொடுத்து, வாங்கோ விஸ்வாமித்ரரே ஸ்வாகத்தம், நீங்க வந்ததுனால அயோத்தி மாநகரமே பாவனமாயிற்றுங்கிறார். என்ன சமாச்சாரமா வந்திருக்கள் அப்படிங்கிறச்ச யாச்சகம் கேட்டு வந்திருக்கேங்கிறார் விஸ்வாமித்ரர். யாச்சகமா கேளுங்கோ, எது கேட்டாலும் தரத்துக்கு காத்துன்னு இருக்கேன்னர். அவர் சொல்றார், தசரதா வாக்கு கொடுத்துடாதே. அவர் சொல்றார், நான் என்ன கேட்க போறேன்னு தெரியாத நீ பாட்டுல கொடுத்துடாதேன்னர். இல்ல இல்ல, என்னிடத்துல இருக்கிறது எதை நீங்கள் கேட்டாலும் நான் தந்துடுவேன், வாக்கு மாற மாட்டேன்னார். நிச்சயம் மாற மாட்டேன். விஸ்வாமித்ரர் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா, நீங்க கேளுங்க, எதுவா இருந்தாலும் தர தயாராக இருக்கேன்னார். அவர் சொல்றார், ராமனை தருவாயே ஜகத் ரக்ஷக ராமனை தருவாயே. ராமனை தருவாயேங்கிறார். கம்பர் சொல்றச்ச இன்னும் அழகா சொல்றார், கரிய சம்மல் ஒருவனை தாரும்னர்.
கரிய செம்மல்னு விட்டார். உனக்கு 4 புத்திரர்கள் இருக்கா இல்லையா, அதுல இந்த கார்மேகம் போல அழகா ஒரு குழந்தை இருக்கானே, அந்த கரிய செம்மல் ஒருவனை தாரும். தசரத மாமன்னன் தன்னை கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்பார், தன் பிராணனை கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்பார். ஆனா தன் பிராணனை எல்லாம் விட உயர்ந்ததா அவர் யார நினைக்கிறாரோ அவரை இவர் கேட்டுட்டாரே. மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது, மனசு சம்மதப்பட மாட்டேங்கிறது. ராமனை தான் சொல்லிட்டாரே, நான் எப்படி தருவேன்னு. உடனே யோசிச்சாராம், தர மாட்டேன்னு மகரிஷிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா வாக்கு கொடுத்துருக்கார். அப்ப என்ன பண்ணினார், ராமன் ஊன ஷோடச வருஷேன்னு விட்டார். குழந்தைக்கு 16 வயசு கூட ஆகல, 16 வயசு கூட ஆகல. அவனை நீங்க எதுக்கு கேட்கிறேன்னு தெரியலையேன்னார். அவர் சொல்றார், லோகத்தை ரட்சிப்பதற்காக ஒரு யாகம் பண்ண போறேன், லோக சம்ரக்ஷணத்துக்காக ஒரு யாகம். அந்த யாகத்தை நடத்த விடாதக்கு அசுரர்கள் அத்தனை பேரும் ரொம்ப எனக்கு படாத பாடு கொடுத்துட்டு இருக்கா. அவளிடத்துல இருந்து அந்த யாகத்தை சம்ரக்ஷணம் செய்யும் பொருட்டு ராமனை தருவாயேன்னர். இவர் பார்த்தார், ராமனுக்கு ரொம்ப வயசு கம்மி, அத்தனை ராட்சசால சமாளிக்கிறதுக்கு ராமனால முடியுமான்னு தெரியலையே, நான் வேணா என்னுடைய படைகளை அனுப்பி வைக்கட்டுமான்னர். என்னுடைய படைகளை அனுப்பி தரேனேன்னார். அவர் சொல்றார், இல்ல இல்ல ராமன் ஒருவன் போருங்கிறார், ராமன் அனுப்பி எனக்கு அது போருன்னார். இவருக்கு வேற வழி இல்லாது, சுவாமி என் பிராணனை கேட்டா கூட கொடுப்பேன், ஆனா ராமனை கேட்டா அடியனுக்கு சற்று கவலையாக இருக்கேன்னர். இவர் யோசிக்கிறார்ங்கிறது நல்லா தெரிஞ்சு போயிடுத்து. பார்த்தார், இங்க இருந்து இன்னும் அவர்கிட்ட 2 தரம் கேட்டு அவரை சிரமப்படுத்த வேண்டாமேன்னு விஸ்வாமித்திரர் திரும்பி கிளம்ப ஆரம்பிச்சுட்டாராம். அப்ப வசிஷ்டர் சொல்றார், கோபத்தில் ருத்ரன் குரு விஸ்வாமித்ரன். ருத்ரன் போல அவர் சாபம் வந்துடுத்துனா சரி வராது, நீ வாக்கு கொடுத்துட்டே. விஸ்வாமித்ரர் ராமனை கூப்பிடுறாருன்னா ஏதோ க்ஷேமம் நடக்க போறது, அதனால குழந்தைய அனுப்பி வைனர். இப்போ முதல் தரம் முடியாதுன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, 2வது தரம் விஸ்வாமித்ரரை கூப்பிட்டு கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் பண்ணணுமோ இல்லையோ, அதனால என்ன பண்ணினார், இந்த 1+1 ஆஃபர் சொல்லுவோமோ இல்லையோ, அந்த மாதிரி ராமனோடு சேர்ந்து லக்ஷ்மணனையும் அனுப்பினாராம். 2 பேரையும் அழைச்சிட்டு விஸ்வாமித்ர மகரிஷி ஆனந்தமா கிளம்பினார். பீம விக்ரம குஷலதாசு, பீம விக்ரம குஷலதாசு, பீம விக்ரம குஷலதாசு, பீம விக்ரம குஷலதாசு, பாமரஜ விலோமித ரகு ராம லக்ஷ்மಣ गेवुनि मुनि कौशिके झाले. घोरतर निशाचर गण मारक सुकुमारक चे, घोरतर निशाचर गण मारक सुकुमारक चे. कोइलः मणुनि विस्मित हो, इलः मणुनि विस्मित पौरजन विलोमित रघुराम लक्ष्मण गेवुनि मुनि कौशिके झाले. राम लक्ष्मण गेवुनि मुनि कौशिके झाले. राम लक्ष्मण गेवुनि मुनि कौशिके झाले. ராம லக்ஷ்மணால அழைத்து கொண்டு ஆனந்தமா போயிட்டு இருக்காராம். சித்தாசிரமத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. போற வழியில முதல்ல தாட்டகைய வதம் பண்ணினார். ஸ்ரீ ராமபிரானுக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படிங்கிறது தாட்டகை வதம்னு சொல்வது. இந்த தாட்டகைய பெண்ணென்று பார்க்காதேன்னு விட்டார். அவர் சொல்றார், எங்க ரகுகுலத்தவர்கள் பெண்களை நல்லபடியா பாதுகாத்து தான் வழக்கம்ங்கிறார். பெண்களுக்கு கவலை வரப்படாது, அவளுக்கு எந்த கஷ்டமும் வரப்படாதுன்னு அவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தான் எங்க பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. நீங்க ஒரு பெண்ணை வதம் பண்ணுன்னு சொல்றேளே, என்னால் அது எப்படி முடியும்னார். அப்ப அவர் சொல்றார், நீ ஏதோ அவளுடைய ரூபத்தை பார்த்துட்டு அவ பொண்ணுன்னு நினைச்சு விடாதேன்னு விட்டார். அவ பொம்நாட்டி கிடையாதப்பா. பல முனிவர்களை ஒவ்வொரு நாள் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னு பார்த்தா ஒரு 300-400 முனிவர்களை சாப்பிட்டுடுவா. அடுத்தாப்புல மத்தியானம் பார்த்தா ஒரு 1000 பேரை சாப்பிட்டுடுவா. ராத்திரி சில நாள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா விட்டுடுவா. அப்படி இல்லைனாக்கா அன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ எல்லாத்தையும் பார்த்து முனிவர்களா பார்த்து தான் சாப்பிடுவா. ஆரெல்லாம் பகவன் நாமா சொல்றாளோ அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன் அப்படின்னா பகவன் நாமா சொல்லி சொல்லி அவளுடைய சரீரமும் அவளுடைய எண்ணமும் ருச்சியாக இருக்குமா. அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு அந்த மாதிரி இருக்கிறவாளையே பார்த்து சாப்பிடுவா. அதனால பெண் என்று அவளை நம்பாதேன்னர்.
சரி என்று ராமபிரான் தாட்டகையை வதம் செய்து அங்கேந்து சித்தாசிரமத்துக்கு வரா. நீண்ட நாட்களாக நடக்க வேண்டிய யஜ்ஞமும் தொடங்குகின்றது. அத்தனை ரிஷிகளும் ஹோமம் பண்ணிட்டு இருக்கா. கண கண கணன்னு மந்திரங்கள் எல்லாம் ஒழிச்சுன்னு இருக்கு. ஒரு நல்லது பண்ணணும்னா 10 பேர் வருவா, அந்த நல்லதை அழிக்கணும்னா 1000 பேர் வருவா. இந்த மாதிரி ரிஷிகள் எல்லாம் இங்க லோக க்ஷேமத்துக்காக பண்ணிட்டு இருக்கானா, இந்த யாகத்தை நடத்த விடப்படாதுன்னு ராட்சச அத்தனை பேரும் வந்துட்டா. உத்தரா 2 பேரானா பெரிய டீம் அவ. அந்த ராட்சசர்கள் எல்லாம் குரூப்பா அப்படி வந்தா. எப்போ ஒரு குரூப்னு இருக்கோ தலைவன் உப தலைவர்கள் எல்லாம் உண்டு இல்லையா? இப்போ ஒரு ஐடி கம்பெனினா டிஎல் அப்படின்பா, டீம் லீடர் அப்படின்னு சொல்லுவா. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அந்த மாதிரி எல்லாம் சொல்றது போல கேப்டன் வைஸ் கேப்டன் இல்லையா? கிரிக்கெட் டீம்னா கேப்டன் வைஸ் கேப்டன். அந்த மாதிரி இந்த ராட்சச படைக்கு கேப்டன் யாருன்னார் மாரீச்சன்னு பேரு. வைஸ் கேப்டன் யாருன்னா சுபாஹுன்னு பேரு. இந்த மாரீச்சனும் சுபாஹுவும் யாருன்னு பார்த்தா தாட்டகையினுடைய புத்திரர்கள். தாட்டகையினுடைய புத்திரர்கள். அவ பார்த்தா, டே நமக்கான வேலை வந்துடுத்து, வாங்கோ வாங்கோ அப்படின்னு கையில அபசகுணமான பொருட்கள் என்ன கிடைக்கிறதோ அத்தனையும் யாகம் நடக்கிற இடத்துல போடுறா. பகவான் ராமன் பார்த்தார், ஏண்டா பயல்களா, இங்க நான் ஒருத்தர் இருக்கேங்கிறது தெரியாத நீங்க படல பண்ணிட்டு இருக்கேளேங்கிற மாதிரி அந்த பார்வையில் ஒரு கம்பீரம். அப்படி பார்த்தவர் என்ன பண்ணினார்னா, ராமனுக்கு மட்டுமல்ல ராமபானத்திற்கும் தர்மம் தெரியும். ராமனுக்கு மட்டுமல்ல, இந்த ராமபானம் என்ன பண்ணித்தினார், சரமழை பொழிந்தாராம். வில்லை எடுத்தார், செவித்தலம் நிறுத்தினார், சரமழை பொழிந்தார். இந்த அம்புகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு தெரியுமோ, அங்கேயே சக்கு சக்குன்னு அவளை போய் வதம் பண்ணலையாம். ஏன்னா யாகம் எங்க நடக்கிறதோ அங்கதான் அவ மேலேந்து வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க போய் வதம் பண்ணினா அந்த ராட்சசா என்ன பண்ணாலும் அதையே தானே ராமனும் பண்ணாப்புல இருக்கும். அந்த அம்புகள் என்ன பண்ணித்தான் அத்தனை பேரையும் துரத்து துரத்து துரத்துன்னு விரட்டித்தான், ஓடு ஓடுன்னு ஓட விட்டதாம். ஓடி போய் ஒரு பக்கம் போன உடனே சக்கு சக்குன்னு அவளுடைய சிரஸ் அத்தனையும் வெட்டி அனண்ட போட்டு விடுத்தான். சரமழை. இதை கம்பர் பாடுறச்ச, கவித்தனன் கரதலம் கலங்களீர் என, கவித்தனன் கரதலம் கலங்களீர் என, செவித்தலம் நிறுத்திதன் சிலையின் தெய்வனான். கவித்தனன் கரதலம் கலங்களீர் என, செவித்தலம் நிறுத்திதன் சிலையின் தெய்வனான். புவித்தலம் குருதியின் புணரியாகினான். புவித்தலம் குருதியின் புணரியாகினான். குவித்தனன் அரகர்த்தோ சிரத்தின் குன்றமே. குவித்தனன் அரகர்த்தோ சிரத்தின் குன்றமே. கவித்தனன் கரதலம் கலங்களீர் எனன்னர். அத்தனை பேரையும் கலங்கடிக்கிறதாம் அவர் எடுக்கிற விதம். அப்படி செவித்தலம் நாணை நிறுற்றி சரமழை பொழிய, புவித்தலம் குருதியின் புனரின் விட்டார். ஒரு பக்கம் பார்த்தா ரத்தம் வெள்ள பெருக்கெடுத்து ஓடின்னு இருக்கு, மற்றொரு பக்கம் பார்த்தா தலையெல்லாம் மலமலையா குமிஞ்சிருக்கான். அப்படியே மலமலையா அத்தனை தலைகள் குமிஞ்சிருக்கு. குவித்தனன் அரக்கர்த்தம் சிரத்தின் குன்றமேன்னர். இந்த பக்கம் முனிவர்கள் எல்லாம் ஸ்வாஹா ஸ்வாஹான்னார். சுவாமி ராமன் பார்த்தார், சுபாஹுவா ஸ்வாஹா ஸ்வாஹான்னு முடிச்சு விட்டார். ஆனா மாரீச்சனை வதம் பண்ணலையா. மாரீச்சனை வதம் பண்ணல. ஏன்னா உனக்கு வேறொரு வேளையில் வேற ஒரு வேலை இருக்கு இல்லையா, அதனால பொழைச்சு போடா பயலே அப்படிங்கிற மாதிரி மாரீச்சனுடைய மதத்தை மட்டுமே அடக்கி விட்டாராம். இன்னொன்னு, ராமோ தர்மஹான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம், ராமபிரானுக்கு நன்னா தெரியும் வந்த 2 பேரும் தாட்டகையினுடைய பிள்ளைகள்னு. அப்போ அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னா மாரீச்சன் இருக்கணும், சில காலம் இருக்கணும் இல்லையா? அவளை இப்பதான் வதம் பண்ணிட்டு வந்திருக்கார். அப்படி இருக்கிறச்ச அவளுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை எல்லாம் செய்யணும். ராட்சசர்களாக இருந்தாலும் அவளுக்கும் சில விதிகள் உண்டு, அதுக்காக பொழைச்சு போன்னு விட்டாராம். இத விஸ்வாமித்ரர் எப்படி அனுபவிக்கிறார்னு தியாகராஜ சுவாமி சொல்றார் நமக்கு. ராமன் அப்படி அந்த வில்ல பிடிச்சு செவித்தலம் இழுத்து அப்படி அம்ப விடும் பொழுது அப்படின்னாராம், இவ்வளவு தூரம் கேசம் சுருண்டு 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 விழுந்திருக்கு. கருகரு கரு கருகருன்னு கேசம் அழகா அது நெத்தி வர அப்படி விழுந்திருக்கு அந்த சுருண்ட குஞ்சுகள்.
அப்ப என்ன பண்ணினார், அப்படி தலைய தூக்கினாராம். சிரத்தை தூக்கும் பொழுது அந்த சுருண்ட கேசமானது அப்படி மேல போனதாம். பளீர் என்று கார்மேகத்துக்கு நடுவுல மின்னல் வருவது போல அந்த நெற்றியானது தெரிந்ததாம். இதை பார்த்து அனுபவிக்கிறார் விஸ்வாமித்ர மகரிஷி. அத தியாகராஜ சுவாமி சொல்றார். செலுவு மீர கனுமாரி சுனி செலுவு மீர கனுமாரி சுனி மத மன சூவேள அலகலல்லலா டககனி அலகலல்லலா டககனி ஆரார் முனி யடு பொங்கனோ அலகலல்லலா டககனி చెలువు మీరగను మారీచుని மதமனச்சுவேள மாரீச்சனுடைய மதத்தை மட்டுமே அடக்குவதற்கான வேளை அப்படின்னு அவர் அனுப்பிச்சுட்டாலும் சித்தாசிரம யாகமும் நல்லபடியா முடிஞ்சது. சித்தாசிரமவாசிகள் அத்தனை பேரும் ராமலக்ஷ்மணால போஷிக்கின்றாளாம். அந்த மாதிரி சமயத்துல அவ எல்லாம் ஆஸ்வாசம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல 2 பேர் கையில பத்திரிகையோடு வரா. என்ன பத்திரிகை, யாரு நீங்கன்னு கேட்டா, குங்கும மண்டித ஜனகே விஸ்வாமித்ர சீத் घाटिले पत्र तप मुनि निगता जाला संगे घेऊनी राम सौमित्रा राम सौमित्रा राम सौमित्रा. குங்கும மண்டித ஜனகே, அவ சொல்றா, நாங்க ஜனகருடைய மாளிகையில இருந்து வந்திருக்கோம். 6 ஜனகர்னார் மிதிலாபுரியை அரசாட்சி பண்ணிட்டு வரும் சந்திர குலத்தை சேர்ந்த மன்னர், விதேக மன்னர்னு பேர் இருக்கு. அப்படிப்பட்ட ஜனகருடைய மாளிகையிலிருந்து வந்திருக்கோம். எங்க மன்னன் யாகம் ஒன்று நிகழ்த்துவதாக நிச்சயம் பண்ணிருக்கார். அந்த யஜ்ஞத்தை நடத்தி வைக்க வேண்டிய முனிஸ்ரேஷ்டர்கள் அத்தனை பேரும் இங்கதான் இருக்கள்னு தெரிஞ்சுட்டோம். அதனால ஜனகர் உங்க எல்லாரையும் கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார்னு விஸ்வாமித்ரர்கிட்ட பத்திரிகையை கொடுத்தாராம். விஸ்வாமித்ரர் பத்திரிகையை வாங்கிட்டு மற்ற முனிவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறார். ரிஷிகளை கூப்பிட்டு, நீங்கள்லாம் போயிட்டே இருங்கோ, நான் பின்னாடி வரேன்னுட்டார். அவ எல்லாரையும் அனுப்பிட்டு விஸ்வாமித்ரர் ஆழ்ந்த யோசனையில இருக்காராம். ராமபிரான் பார்த்துட்டு கேட்டார், என்ன குருதேவா, ஏதோ யோசனையில இருக்கிறாப்புல இருக்கே, ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறாப்புல இருக்கே, எதுவா இருந்தாலும் சொல்லுறதுன்னா சொல்லுங்கன்னார். ராமா, உங்க 2 பேரை பத்தி தான் யோசனை இருக்கேன்னார். எங்க 2 பேரை பத்தியா, என்ன சமாச்சாரம் சொல்லுங்கன்னார். அப்ப அவர் சொல்றார், இல்ல உங்க அப்பா எனக்கு எப்படி பரம ஆப்தமோ அது போலத்தான் ஜனகரும் ரொம்ப ஆப்தம். அவாத்துல ஒரு யஜ்யம் பண்றா, நான் அதற்கு போக வேண்டும். ஆனா உங்க அப்பாட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், குழந்தைகளை பத்திரமா அழைச்சிட்டு வந்து திரும்ப விடுறேன்னு உங்க அப்பாட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். உங்களை அழைச்சிட்டு போய் அயோத்தியால விட்டுட்டு நான் மிதிலாபுரி போகணும்னா அங்க யஜ்யம் முடிஞ்சுடும். உங்களை இங்கேயே விட்டுட்டும் என்னால போக முடியாது. இங்கேருந்து உங்களை மிதிலாபுரி கழிச்சுட்டு போலாம்னா நீங்க ராஜகுமாரர்கள், பத்திரிகை இல்லாத உங்களை கூட்டிட்டு போக முடியாது இன்னொரு ராஜ்யத்திற்கு. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்னார். ராமபிரான் சொல்றார், இதுல என்ன குருதேவா இருக்கு, இதுல என்ன கஷ்டம் உங்களுக்குன்னார். மகா சாத்துரியம் ராமபிரானுக்கு. அவர் சொல்றார், குருதேவா அதுல எங்களையும் வரும்படி அவசியம் சொல்லிருக்குமேன்னார். ஏன்னா இவருக்கு அங்க வரும்படி இருக்கே, அதனால எங்களை வரும்படி சொல்லிருக்குமேங்கிறார். என்னப்பா சொல்றன்னா, இல்ல ஒரு கல்யாண பத்திரிக்கைனா அதுல என்ன சொல்லுவா, தாங்கள் தங்கள் இஷ்டமித்திர பந்துக்களுடன் வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு எழுதியிருப்பா. இது முனிவர்களுக்கு அனுப்பப்படுற பத்திரிக்கை. அப்ப என்ன சொல்லியிருப்பா, தாங்கள் தங்கள் சிஷ்ய கோட்டிகளுடன் வந்து யாகத்தை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லியிருப்பா.
நாங்களும் உங்களுக்கு சிஷ்யா தானே. எப்ப பலா அதி பலாங்கிற மந்திரோபதேசத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லி பல சமாச்சாரங்களை உபதேசம் பண்ணேளோ நாங்களும் உங்களுக்கு சிஷ்யா, அதனால எங்களை தாராளமா நீங்க அழைச்சிட்டு போகலாம்னார். அவ்வளவுதான். பரமானந்தம் விஸ்வாமித்திரருக்கு 2 குழந்தைகளையும் அழிச்சுண்டு ஆனந்தமாக கிளம்பினார். ராம லக்ஷ்மண கேவுனி கௌஷிகே முனி, ராம லக்ஷ்மண கேவுனி கௌஷிகே முனி, முனி பிருந்த சகித மார்கி, முனி பிருந்த சகித மார்கி தோலி சாலிலா त्यावरी श्री राम मनुनी मुनिसि भोलीला, त्यावरी श्री राम मनुनी मुनिसि भोलीला, पत्र विषय सांकमला, पत्र विषय सांकमला ऐसे प्रातिला, पत्र विषय सांगमला ऐसे प्रातिला, राम लक्ष्मण गे मुनि कौशिके मुनि. அவர்களை அழைத்து கொண்டு போறா. நடுவுல விஸ்வாமித்திரர் இருக்கார், ஒரு பக்கம் ராமன் மற்றொரு பக்கம் லக்ஷ்மணன். 3 பேரா போறச்சு உம்முன்னு போனா நல்லா இருக்குமா பாருங்க. அவளுக்கு எல்லாம் கதைகள் எல்லாம் சொல்லிண்டு இந்த இடத்த பார்த்து இது எந்த இடம்னு கேட்பார். அவர் சொல்லுவார். அழகா சொன்னார் இல்லையா அவர் ஊரை பத்தி. இப்ப சொல்லும் பொழுது சோழர் பாண்டியர்கள் கதையெல்லாம் நமக்கு தெரியறது பாருங்க. ஒரு ஊர்லயும் எவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கு. அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் சொல்லிண்டே போறார், இங்க இது அங்க அது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறச்ச ராமன் கேட்கிறார், இப்ப நம்ம போறோமே அந்த இடத்த பத்தி சொல்லுங்கன்னார். அவர் சொன்னார், ஜகத்திலோ நமிதிலா புரனு நனு ஜனகன்று பாலுண்டனுகா, జగతిలో నమితిలా పురనునను జనకన్రు పాలుండనుగా, సొగసు మీర రాజ్యం మేలుచును సుఖముండను వినగా, ఆ రాజకు ఊర్మిళయు జానకి అని కూతరులిదరు, ఆ రాజకు ఊర్మిళయు జానకి అని కూతరులిదరు, శూరుడైన తంబునకు మాండవి శృత కీర్తులలిదరు, శూరుడైన తంబునకు మాండవి శృత కీర్తులలిదరు. ஜகத்திலேயே அயோத்தி மாநகர் எப்படி பிரசித்தியோ அதுபோல மிதிலாவும் ரொம்ப பிரசித்தியானதுப்பா. அரசாட்சி பண்றவர் ஜனக மாமன்னன் பேரு. அவருக்கு ஒரு சகோதரன் உண்டு, குஷத்வஜன் அப்படின்னு பேரு. உங்களுக்கு எப்படி வசிஷ்டர் வாமதேவர் குலதெய்வமோ இங்க குலகுருவோ அதுபோல இங்க சதானந்தர் குலகுரு. ஜனகருக்கு 2 புத்திரிகள். பூமியை உழும் பொழுது யாகத்துக்காக அந்த சமயத்துல ஒரு குழந்தை கிடைக்கிறா, பெண் குழந்தை. அவளுக்கு ஜானகின்னு பேரு. ஜனகசிய புத்திரி ஜானகி. சீதேன்னு அவளை சொல்றது உண்டு. அதே போல ஊர்மிளேன்னு அவருக்கு இன்னொரு பொண்ணு உண்டு. அவளுடைய பிராத்து சொன்னேன் இல்லையா, அவளுக்கும் 2 பொண்கள். மாண்டவி ஸ்ருதகீர்த்தின்னு பேரு. உங்க ஆத்துல 4 பிள்ளைகள் மாதிரி அவாத்துல 4 பொண்கள்பா அப்படின்னு சொல்லிண்டு பேசிண்டே வரும் பொழுது கௌதமாசிரமத்துக்கு வரா. ராமபிரான் பார்த்துட்டு கேட்கிறார், எத்தனை அழகா இருக்கு இந்த இடத்த பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கே, சாந்தம் தருவது போல இருக்கே, யாருடைய ஆசிரமம் இங்க யாரும் இல்லையா, இவ்வளவு அமைதியா இருக்கேன்னு. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார், இது கௌதமர் மகரிஷியினுடைய ஆசிரமம். இந்திரனுடைய ஒரு கபடத்தினால அவருடைய மனைவியான அகல்யாவுக்கு அவர் ஒரு சாபம் கொடுக்க நேரித்து. அகல்யாவை பற்றி சொல்லும் பொழுது வால்மீகி ராமாயணத்திலையும் கம்ப ராமாயணத்திலையும் ஒரு சின்ன வித்தியாசம் வரும். அகல்யாவை பற்றி சொல்லும் பொழுது வால்மீகி என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு க்ஷணம் அவ மனசுல ஒரு எண்ணம் வந்துடுதான். அவளுக்கு வந்தது இந்திரன்னு நன்னா தெரியும். கௌதமரா வேஷம் போட்டு வருது இந்திரன்னு நன்னாவே தெரியும். ஆனா கூட அவ மனசுல என்ன நினைச்சாலாம், ஒரு நிமிஷம் இந்திரனிடத்துல இல்லாத அப்சரஸ்களா, பேரழகிகள் அத்தனை பேரும், ரொம்ப ஊர்வசி திலோத்தமேன்னு அத்தனை பேரும் அவ்வளவு அழகா இருக்கா. ஆனா அவளெல்லாம் விட்டுட்டு இந்திரன் நம்மளை தேடி வந்திருக்கான்னா நம்ம எப்பேற்பட்ட அழகின்னு ஒரு க்ஷண மாத்திரம் நினைச்சுட்டாளாம். அந்த ஒரு க்ஷண மாத்திரத்துல அத்தனை நாள் அவ பண்ண கைங்கரியத்துக்கும் இந்த ஒரே ஒரு க்ஷணமாத்திர நினப்புக்கும் போயிடுத்து எல்லாம். அதனால அவர் என்ன பண்ணினார், வந்து
ஒரு சாபத்தை கொடுக்கிறார். யார் கண்ணுக்கும் படாத காற்றோடு காற்றாக கல்லோடு கல்லாக மண்ணோடு மண்ணாக இருந்துக்கோங்கிறார். சொல்றா, என் தவற நான் உணர்ந்துட்டேன்கிறா. நீ உணர்ந்துட்ட, அதனால உனக்கு விமோச்சனம் உண்டு. பகவான் ராமனுடைய பாதத்தினால உனக்கு விமோச்சனம் ஏற்படுங்கிறார். இப்ப என்ன பண்ணா, பாதம் படணும்னா பளிச்சுன்னு ஒரு கல்லாக இருந்துட்டா, இது என்ன கல்லுன்னு பார்த்துன்னு வந்து காலை வைப்பாரோ இல்லையோ, அந்த மாதிரி கல்லாக மாற வேண்டும்னு அகல்யை தன்னை ஒரு கல்லாக மாற்றிக்கொண்டாள். அந்த உத்தமி உன்னுடைய வருகைக்காக காத்துன்னு இருக்கா ராமா என்று சொல்ல, கல் ஒன்று இருந்தது. அந்த கல்லின் மீது ராமபிரான் தன்னுடைய பாதார விந்தத்தை வைக்க அந்த கல்லும் ஒரு பெண்ணாக மாறியது. அகல்யாவினுடைய சாப விமோச்சனம் நேர்ந்தது. இதை கம்பர் பாடுவது போல யார் பாடிட முடியும்? எத்தனை அழகா பாடுகின்றார் அப்படின்னா, கம்பருடைய பாடல்கள் காட்சிகளை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துமா. நம்ம முன்னாடி ஏதோ ஒரு ஸ்கிரீன் ஓடுற மாதிரி இருக்கும். அவர் சொல்றார், வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணமன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கிப் போரில் மழை வண்ணத்து அண்ணலே அண்ணலே மை வண்ணத்து அரக்கிப் போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கால் வண்ணம் கால் வண்ணம் கால் வண்ணம் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கை வண்ணம் அங்கு கண்டேன் 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 இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம். கம்பர் சொல்கின்றார், இந்த மாதிரி ஒன்று நடந்து விட்டதே, இவ்வண்ணம் நடந்துடுத்தே, இதற்கு மேல இந்த உலகத்திற்கு துயர் வண்ணம்னு ஒண்ணு வரப்போறதா என்ன? அடுத்த அழகு மை வண்ணத்து அரக்கிப் போரில் மழை வண்ணத்து அண்ணலேன்னார். இதுல ஒரு அழகு பார்த்தேளா, மையும் கருப்பு தான் மழையும் கருப்பு தான். ஆனா மை கருப்பேட்டு ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? மைய வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா மழை வண்ணம்ங்கிறது என்ன? காருண்யத்தை காண்பிக்கிறது. மை வண்ணத்து அரக்கி தாட்டகை மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன். தாட்டகைய வதம் பண்றச்ச உன் கை வண்ணத்தை பார்த்துட்டே ராமா. இப்போ அகல்யாவிற்கு சாப விமோசனம் பண்ணியே கால் வண்ணம் இங்கு கண்டேன்டார். உன் கால் வண்ணத்தை இங்க பார்த்துட்டே. இதுலயும் ஒரு சமாச்சாரம், கால் வண்ணம் தான் பார்த்திருக்காரு, முக்கால் வண்ணம் ராமாயணம் இன்னும் பாக்கி இருக்கு. இதை தியாகராஜரும் சொல்றார் இல்லையா? சூர அஹல்யனோ ஜோஜி ப்ரோஜிதிவி சூர அஹல்யனோ
ಜೂಚಿ ಬ್ರೋಚಿತಿವಿ ಆ ರೀತಿದನು ಸೇಯವೇ ತ್ಯಾಗರಾಜ ಭಾಗ್ಯಮಾ ಶ್ರೀರಾಮ ಪಾದಮಾನಿ ಕೃಪ ಶಾಲುನೆ ಚಿತಾನಿಕಿ ರಾವೆ ಶ್ರೀರಾಮ ಪಾದಮಾನಿ ಕೃಪ ಶಾಲುನೆ. அகல்யாவுக்கு சாப விமோசனம் பண்ணித்தே அந்த பாதத்தை எந்நேரமும் சரணாகதி பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கூட போரும்னு விட்டார். அவ்வளவுதான் எனக்கு வாழ்க்கையில தேவைங்கிறார் அவர். அப்படி அகல்யா சாப விமோசனமான கட்டத்துல கௌதமர் வந்துட்டார். வடக்கே போன கௌதமரும் அங்கு வர ராமாயணம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்து கௌதமரையும் அகல்யாவையும் நிக்க வச்சு ராமபிரான் அவளுக்கு நமஸ்காரம் பண்றார். பெரியவா வந்தா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், பகவான் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம என்னன்னா அவள்லாம் வந்தா அவ வந்தானா நான் இருக்கேன்னே சொல்லாதேன்னு உள்ள போய் உட்காந்துக்கிறோம். அவ வந்துட்டா நான் இருக்கேன்னு சொல்லாத, ஏதாவது பேசிண்டே இருப்பார், எனக்கு 1000 வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ராமன் சொல்றார் தான் தெய்வம் அப்படிங்கறது அவருக்கு தெரியாதா? ஆனா தெய்வமாக வந்த ராமபிரான் ஒரு பெரியவா வந்தானா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணணுங்கிறத காண்பிக்கிறார். பாருங்க பண்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. அங்கேருந்து கிளம்பி மிதிலாபுரி பிரவேசம் பண்ணியாச்சு. மிதிலாபுரியில என்னன்னார், ஜனங்கள் கூட்டம் கூட்டமா எங்கு பார்த்தாலும் சந்தோஷமா இருக்காளா. அவளை பார்க்கறச்சியே இவள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்கிறது தெரியறது. அந்த மாதிரி சமயத்துல ஒரு தெருவுக்குள்ள நுழையறா. அத்தனை பேரும் இவளுடைய ஒரு அழகுல தன்னையே மறந்து விடுகின்றார்களாம். அதனால தான் கம்பர் அங்க பாடுறச்சையும் தோள் கண்டார் தோளே கண்டார் மணி தாள் கண்டார் தாளே கண்டார். ராமன் தோளை பார்த்துட்டா தோளையே பார்த்துட்டு இருக்கிறாப்போல இருக்கான், அவ்வளவு அழகு. காலை பார்த்துட்டா காலையே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கான், அவ்வளவு அழகா இருக்கு. எப்படி இருக்குன்னார், கண்கள் சரசீஜமாக இருக்கு, முகம் கமலமாக இருக்கு, கைகள் தாமரையாக இருக்காம், காலை பார்த்தா பத்மமாக இருக்கு, நடந்து வருவது தாமரை கூட்டமா தாமரை தோட்டமானு தெரியலையே அப்படின்னு அத்தனை பேரும் ராமனை பார்த்து ஆச்சரியப்படுறாளாம் அவளுடைய அழக. இவா யாரையும் பார்க்கல, அவாதான் இவாளை பார்த்துட்டு இருந்தா. இவா 3 பேர் அப்படியே வந்துட்டே இருக்கிறச்ச மாளிகையினுடைய ஒரு பக்கம் தெருவுக்கு வரா. அந்த மாட வீதின்னு எல்லாம் சொல்லுவா இல்லையா, பழைய காலத்துல கோவில்களுக்கு அந்த மாதிரி உண்டு, அரண்மனைகளுக்கு அந்த மாதிரி வீதிகள் உண்டு. அதுல ஒரு வீதியில வரார். அந்த இடத்துலதான் கன்னிமாடம்னு சொல்லக்கூடியது இருக்கு. இந்த கன்னிமாடம்ங்கிறது என்னன்னா அந்த காலத்துல பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு தான். அது சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும். அங்க இருக்கிற கன்னி பெண்கள் எல்லாம் வெள்ளை என்ன நடக்கிறதுங்கிறத பார்ப்பா. அந்த துவாரங்கள் அவ கண்ணு சரியா போய் அப்படி பொருத்தினானா வெள்ளை என்ன நடக்கிறதுன்னு அவ பார்க்க முடியும். ஆனா உள்ளே இருந்து யார் பார்க்கறான்னு வெளியில இருக்கிறவாளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இடத்துல சீதை பார்த்துன்னு இருக்கா. கருவிடி போல அந்த கண்கள் அவ்வளவு அழகா இருந்துருக்கு, கருவண்டுகள் போல அப்படி பார்த்துட்டு இருக்கா. பார்க்கறச்ச இவா 3 பேர் வந்தாளாம். வந்தவுடனே ராமபிரானுடைய தரிசனம் கிடைத்ததோ இல்லையோ வச்ச கண் வாங்காதபடிக்கு யார் இவர்னு பார்த்துட்டு இருக்கா. ராமன் இவ்வளவு நாடி வந்தாரே, அண்ணண்ட திரும்பாத வந்தாரோ இல்லையோ, அவர் என்ன பண்ணார் தெரியுமோ, சரியா நேரம் வர பொழுது சீத்தையினுடைய கண்கள் எந்த துவாரத்துக்கிட்ட இருக்கோ அந்த இடத்துல பளிச்சுன்னு ஒரு நிமிஷம் நின்று அப்படி பார்த்தாரா. 1 செகண்ட் தான், ரொம்ப நாளையெல்லாம் நின்று பார்க்கல, ஒரே 1 செகண்ட் அப்படி பார்த்தாராம். கருவண்டுகள் போல இருக்கிற சீத்தையினுடைய விழிகள் தெரிந்தது. பார்வைகள் இரண்டும் பல விஷயங்களை பரிமாறிக் கொண்டது. பிரிந்தவர் கூடினால் பேசவும் கூடுமோ. 2 பேரும் நிறைய பார்வையால பேசிண்டார். இந்த பக்கம் பண்பையும் சொல்கின்றது. இவரை சொல்லல, இதோ பாருங்கோ எனக்குரியவள் தான் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கா, ஒரு 2 நிமிஷம் நான் அவளை பார்த்துட்டு வரேன்னு ராமனும் சொல்லல. விஸ்வாமித்திரரும் என்ன காரணத்துக்காக இவளை கூட்டிட்டு வராங்கிறத முடிக்கிறத சொல்றேன், அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் கூட விஸ்வாமித்திரரும் ராமா உனக்கானவள் தான் நின்று நன்னா பார்த்துட்டு வான்னு சொல்லலையா. இவர் குரு சிஷ்யாங்கிற அந்த ஒரு பாந்தவியம் எப்படி இருக்கணும்னு காண்பிச்சா. ராமன் போயாச்சு, இந்த பக்கம் சீத்தை தான் கைய ஆச்சரியத்துல வச்சவதான். காருலாவும் பார்த்தல, இன்னைக்கு காருலாவின் இருக்கு பாருங்க நமக்கு, அதுவும் சீதா கல்யாணத்துக்கு தோதா. காருலாவும் சீருலாவும் மிதிலையில், காருலாவும் சீருலாவும் மிதிலையில், கன்னிமாடம் தன்னில் முன்னேறிறவர் யாரோ
இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே யாரோ இவர் யாரோ என்ன பேரோ. விளையாட்டா ஒருத்தர் இடத்துல கேட்டார், கார் உலாவுங்கிறாளே, அப்பவே காரெல்லாம் இருந்ததான். ஐயா கார்னா அது அந்த கார் இல்ல, மேகம். கார் உலாவும் ஷீருலாவும் மிதிலையில் கன்னிமாடம் முன்னே வந்தவர் யாராக இருக்கும்? யாரோ இவர் யாரோ என்ன பேரோ? சந்திரபிம்பம் வதன முகத்தாலே என்னை தானே பார்க்கிறார் ஒரு காலே அப்படின்னு மனசுல அந்த எண்ணத்தோடயே அவ இருந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் இவ மாளிகைக்குள்ள வரா. விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு கோலாகலமான வரவேற்பு. 2 பேர் கூட வரத பார்த்துட்டு சதானந்தர் கேட்கிறார், இமௌ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ஹ கதி வீரவுனர். 2 பேரும் தேவதுல்ய பராக்கிரமம் தெரியறது. நடந்து வரச்ச கஜசிம்ஹ, ஒரு யானையோ சிம்ஹமோ நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு கம்பீரமா இருக்கேன்னு. அப்ப அவர் சொல்றார், 2 பேரும் அயோத்தி மாநகர் அரசாட்சி பண்ணக்கூடிய சூரிய குலத்தை சேர்ந்த தசரதனுடைய புத்திரர்கள். கௌசல்யா புத்திரன் ராமன், சுமித்ரா புத்திரன் லக்ஷ்மணன் அப்படின்னு அவளை அறிமுகப்படுத்தினாராம். ஆஸ்வாசம் பண்ணிட்டு மறுநாள் கார்த்தால ராஜ்ய சபைக்குள்ள வரா. ராஜ்ய சபைக்குள்ள இவா வந்தானா இவாளுக்கு முன்னாடியே சீட்டு போட்டுட்டு பல பேர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த கோடியிலிருந்து ஆரம்பிச்சு அந்த கோடி வரைக்கும் அத்தனை நாட்டு மன்னர்களும் அங்க வந்திருக்கா, ராஜகுமாரர்கள் எல்லாம் வந்திருக்காளாம். நடுவுல பார்த்தா ஒரு சிவதனுசு பெருசா வச்சுருக்கா. சிவதனுசு என்னன்னா அவாத்துல காலம் காலமா ஆரோபணம் பண்ற சிவதனுசு. இந்த சிவதனுசை யார் நாணேற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் சீத்தையை தருவது அப்படின்னு அவாத்துல நிச்சயம் பண்ணிருக்கா. ஏன்னா நிறைய பேர் தூக்க முயற்சி பண்ணியும் தூக்க முடியாத சிவதனுசை தாயார் சீத்தையானவள் சுண்டு வரலால நகர்த்தி வச்சுட்டு பந்து எடுத்துட்டு வந்த சரித்திரம் ஒண்ணு உண்டு. அதனால யார் ஒருவர் இந்த வில்லை நாணேற்றுகிறார்களோ அவளால தான் சீத்தையினுடைய பராக்கிரமத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால அப்படிப்பட்டவாளைத்தான் மாப்பிள்ளையா நியமிக்கணும்னு அன்று முடிவு பண்ணினார் ஜனகர்னு சொல்ல. அத்தனை பேர் வந்திருக்கா. எப்படி வெளியில பாக்கிறதுக்கு ஒரு ராஜ்ய கன்னிமாடம் உண்டோ அது மாதிரி ராஜ்ய சபை உள்ள நடக்கிறத பார்க்கறதுக்கும் ஒரு கன்னிமாடம் உண்டு. அந்த கன்னிமாடத்துல தாயார் சீத்தை அவ ஸ்நேகிதியோடு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. தோடி சொன்னாலாம், ஏண்டி சீத்தை, இத்தனை பேரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்கா, இதுல 6 அடி நோக்கு பிடிச்சிருக்குன்னா. அவ எப்படி திரும்பி பார்த்துட்டு பேசாத இருந்தா. சரி நான் வேணா ஒத்தொத்தரையா கேட்டுட்டு வரேன், நீ சொல்றியா உனக்கு வாழ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுடி, உன் ஒப்பீனியனை சொல்லுன்னா. அவளும் கேளுங்கிறச்ச, இந்த ரிலோலவனி பெண்காட்ட கவி புடுதெல் புசீதா, இந்த ரிலோலவனி பெண்காட்ட கவி புடுதெல் புசீதா, అంతగదే నీ మనసుకు సమదమైనది వరువనిత, అంతగదే నీ మనసుకు సమదమైనది వరువనిత. ஏண்டி சீத்தை, இங்க இத்தனை பேர் வந்திருக்காளே, உன்னை உத்தேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆரனோக்கு பிடிக்கிறதுன்னார். முதல்ல ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி இருந்தார் தெரியுமோ? రత్నాల తోటవుల మరినయ తడ అతడుగాదు పోవే, రత్నాల తోటవుల మరినయ తడ అతడుగాదు పోవే. ஆஹா சீத்தை, இந்த முதல்ல உட்கார்ந்து இருக்கிறவர் பாருடி, கழுத்துல அமர்க்களமா ஒரு ரத்னம் போட்டு இருக்காரு பாரு. லோகத்துல யார்கிட்டயுமே இருக்காது போல் இருக்குடி, ரொம்ப அழகா இருக்கு. அவரை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்னடின்னு கேட்டா. சீத்தை சொன்னா, ஏண்டி இப்ப இங்க என்ன போட்டோ ஷூட் நடக்கிறதா வீடியோ ஷூட் நடக்கிறதா? எதுக்கு அவர் இத்தனை ரத்னாபரணங்களை போட்டு வந்திருக்காரு? நெக்லஸ் என்ன, ஹாரம் என்ன, கையில எத்தனை கங்கணங்கள் என்ன, குண்டலம் என்னன்னு. இந்த காலத்துல போட்டுக்க வேண்டியவாளே ஏதோ சிம்பிளா ஒரு செயினும் தோடையும் போட்டு போயிட்டு இருக்கா. ஒரு புருஷர் எத்தனத்துக்கிட்ட இத்தனை நகைய போட்டு இருக்காரு. அதடு காத்து அதடு காத்து. அடுத்த வாழ பாருன்னா அவா எப்படி இருந்தா? பிரதிலேனி கிரீட்டம் முகிலய தடா அதடுகாது போவே. ஆஹா சீத்தை,
ரொம்ப அசாத்தியமா ஒரு கிரீட்டம் வச்சுருக்காருடி பாரு, எல்லார் கிரீட்டத்தையும் விட அவரது தாண்டி நன்னா இருக்கு, அவரை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு சீதை எப்படி பார்த்துட்டு அடி கிரீட்டம் நன்னா இருக்கு, கிரீட்டம் மாத்திரம் தான் நன்னா இருக்கு, அடுத்த வாழ பாரு அத்தடு காத்துன்னு விட்டா. அவர் எப்படி இருந்தார்? ஜதசால்வலு கப்பு கொண்டய தடா தடுகாது போவே. ஆஹா, சீதே ஷால்வா போட்டுட்டு வந்திருக்காருடி, காஷ்மீர் மகாராஜா போல் இருக்கு, ஜம்மன் இருக்கே அந்த ஷால்வை, அவரை பத்தின நினைப்பு என்ன? சீதை சொல்றா, இப்ப என்ன இங்க குளிரு தாங்க முடியலையா, எந்தக்கு இப்படி ஷால்வைய போத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார்? நேக்கெனவோ உடம்புல அவருக்கு வியாதி இருக்கும்னு தோன்றதுடி, ஏதோ குளிர் ஜுரம் அந்த மாதிரி ஏதோ இருக்கும் போல் இருக்கு. அதோட ஆம்படையா ஊருக்கு போறாருன்னா ஒரு இட்லி சப்பாத்தி பேக் பண்ணி கொடுக்கலாம், இவருக்கு முதல்ல 10 ஷால்வை எடுத்து வைக்கணும் போல் இருக்கே. அதோடு காத்து அடுத்த வாழ பாருன்னா அவர் எப்படி இருந்தார்? சத்தமு நவ்வுச்சு பலிக்கினய தடா தடுகாது போவே. ஆஹா, சீதே சத்தமும் நவ்வுச்சு, சிரிச்சுட்டே பேசுறார், பேசிண்டே சிரிக்கிறாரடி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருப்பார் போல் இருக்கு, அவரை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா? சீதை சொல்றா, ஒன்னா சிரிச்சுட்டு பேசணும் இல்லையா, பேசிட்டு சிரிக்கணும், ரெண்டையும் ஒன்னாக்க பண்ணினா அது என்ன மாதிரி இருக்கும்? அதடுகாத்து அடுத்த வாழ பாருன்னா அடுத்த வாழ பார்த்தார், எப்படி இருந்தார்? அதி நீல வருணுடு ஆஜானு பாகுடு, அதி நீல வருணோடு ಆಜಾನು ಬಾಗುಡು ಅತಡಡೆ ಸೀತೆ. ஆஹா, சீತೆ அதி நீல வர்ணனா இருக்கார், ஆஜானுபாகுவா இருக்கார், அவரை பத்தின அபிப்பிராயம் என்னன்னா பதிலே காணும் சீதைட்டு. ஏன் ஆர் உட்கார்ந்து இருக்கா? சாக்ஷாத் ராமபிரான். அவ்வளவுதான். ஆஹா, கன்னிமாடத்துல நம்ம பார்த்தோமே, அவர் இங்க வந்திருக்காரே அப்படின்னு பார்த்தாளாம். ஒரு சொல்றா, என்னடி இவ்வளவு நாளை கேட்டுட்டு வந்தேன், அதடுகாத்துன்னு இப்ப இவரை பத்தி கேட்கிற, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறியடின்னார். நான் சொன்னேன் ஒளியோடி, கன்னிமாடத்துல ஒருத்தரை பார்த்தேன்னு, இவர் தாண்டி அது, இவரை பத்தி நோக்கு தெரியுமான்னார். நன்னா தெரியும்டி, அயோத்தி மாநகர் ஆண்டிடும் கோதண்ட பாணிடி, இவர் சாமானியவர் கிடையாது, அயோத்திய ராஜகுமாரருடி அவர் அப்படின்னு சொல்ல, அவ்வளவு நாடி சந்தோஷமா இருந்திருக்கிற சபையில ஒரு நிசப்தம் ஏற்படுறது. ராவணேஸ்வரன் வரார். ராவணேஸ்வரன் வந்து விஐபி கோட்டால போயிடுறார். முதல்ல நான் இந்த வில்ல ஒரு கை பார்க்கிறேன் அப்படின்னு அவர் போய் அந்த சிவதனுச சரியா தூக்கினா சரியா இருக்கும். மனசெல்லாம் சீதா அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுனால எண்ணத்துல ஒரு கலக்கம் இருந்தது. அதை சரியா தூக்காத தப்பா தூக்கினாராம். தலை கீழே தூக்க இவர் தலை கீழே இருந்ததா. இவர் விழ இவர் மேல வில்லு விழ கலேபரம் ஆயிடுறது. ராவணேஸ்வரனுக்கே இந்த கதின்னு சொல்லிட்டா. அவருக்கு என்ன ஒரு கையா 20 கைகள் இல்லையா, 10 தலை 20 கைகள் கொண்ட ராவணேஸ்வரனுக்கே இந்த கத்தின்னா நம்மெல்லாம் எம்மாத்திரம்னு அவாவா கப்சுப்புன்னு பேசாத உட்கார்ந்துட்டு இருக்கார். மந்திரி போய் ஒத்துத்துறையா கூப்பிடுறார். தரணிஸ்வருள்ளார தயஜேச்சி எவரைன தனுவு திருன்சுட்ட கூன்னார். 6வது வந்து இந்த வில்ல பாருங்கோன்னர். முதல்ல ஒருத்தர்கிட்ட போனார். அதிசூருடவு நீவு அங்கதேசாதிப்பா வாங்கோன்னர். அவர் சொல்றார், நம்மளால முடியாது, மனமான இப்படிங்கிறார். எனக்கு மானம் மரியாதைன்னு ஏதோ கொஞ்சம் இருக்கு, இதை தூக்கி அதை போக்கிக்க விரும்பல, ஆள விடுங்கோன்னு விட்டார். அடுத்து போனார். சரி எவரும் லேரு சௌராஷ்டிர பூவா, உங்களுக்கு சரியா யார சொல்லிட முடியும், வாங்கோ வந்து சீதையினுடைய கையை பிடிங்கோ, இந்த வில்ல ஒரு கை பார்த்துன்னார். அவர் சொல்றார், சிவவில்லு விடிவித்தே சிவ அபராதம்னு விட்டார். நான் சிவனை பூஜை பண்றவன், நித்திய சிவ பூஜை பண்றவன், பழைய வில்லுங்கிறேள், நான் வந்து தொட்டு தவிடுபுடியா எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் சிவ அபராதம் நேக்கு ஏற்பட்டுடும், நான் வரல ஆள விடுங்கோ, ராலேதுன்னு விட்டார் அவர். அடுத்து பார்த்தார். சோழ தேசாதிப்பா வில்லை முறித்திட்டு ஸ்வர்ண கொடியாலை கை கொள்ளும்னர். அவர் சொன்னார், பாருங்கோ காண கருங்குழலாள், அந்த அம்மா எனக்கு அம்மா மாதிரின்னு விட்டார். அவ எனக்கு அம்மா மாதிரி, அவளை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேனே வழிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு எண்ணமும் நமக்கு மனசுல இல்லைன்னார். அடுத்து சொல்றார், சேரனே நீர் பெறும் சிங்கம் போல கிளம்பி வாங்கோ, வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னார். அவர் இன்னும் ஒரு படி மேல, பாருங்கோ கோர சம்சாரம்னு விட்டார். கோர சம்சாரத்தை விட்டுட்டு துறவரம் வாங்கிக்கலான்னு போயின்னு இருந்தேன்,
போற வழியில இங்க ஏதோ க்ஷேமம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டே 2 அக்ஷதையை போட்டுட்டு போலாம்னு இருந்தேன், மற்றபடி வேற ஒன்றும் எண்ணம் இல்லைன்னு விட்டார். அடுத்து ஒருத்தர்கிட்ட போய் சொல்றார், நீராவது வாரும் ஐயான்னார். அவர் சொல்றார், இல்லை கல்யாணம் முடிஞ்ச உடனே சாப்பாடு நன்னா போடுவா, நம்ம சாப்பிட்டு போகலாம்னு வந்தோமே வழியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒன்றும் அப்படி இல்லை. கடைசியில் ஒருத்தர் இருந்தார், ஏய்யா நீராவது வாரும்னா, நீராவது அப்படின்னு சொல்றேன் இல்லையா, முதல்ல என்னை கூப்பிட்டுருந்தா என் நேரம் கல்யாணம் முடிஞ்சு கட்டு சாதம் கட்டிட்டு போயிருப்பா. 6 வரலன்னு உடனே என்னை வந்து கூப்பிடுறாள் பார்த்தீரா, என்ன நினைச்சுட்டேள், எனக்கு எப்பேற்பட்ட மரியாதை, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, இந்த கௌரவம் இல்லாத இடத்துலலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கிளம்பி போயிட்டார். பார்த்தார், ஜனகருக்கு உண்மையான காரணம் தெரியுமோ இல்லையோ, அவர் சொல்றார், நிர்வீர முர்வி தலம்னர், பூமியில வீரனே இல்லையா, முயற்சி பண்றேன்னு கூட ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாளே, முயற்சி பண்றேன்னு கூட வர காணுமேன்னர். நிர்வீர முர்வி தலம்னார். விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷித்தம், ஜனகர் சொல்றத விஸ்வாமித்ரர் கேட்டாராம். ஆஹா என்ன பேசிவிட்டார், வீரனே இல்லைன்னு பேசிவிட்டார், பூமியை பத்தி பேரை பேசிவிட்டார். பூமி யாரு, சுவாமியோட மாமி இல்லையா, அப்ப மாமியை பத்தி பேசினா மாமாக்கு கோபம் வரும் தானே. அதனால ராமனுடைய முகத்தை பார்த்தாராம். பார்த்தா என்ன ஆச்சுன்னார், கோபத்தினால செகப்பா அப்படி கோடுகள் பதிய ஆரம்பிக்கிறது. இந்த கோபம் வரும் பொழுது உடனே அவளை தணிக்கணும்னு சொன்னா குழந்தைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடணும். குழந்தை கோச்சுக்காதடா அப்படின்னுட்டா அந்த கோபம் குறையும் இல்லையா. அந்த மாதிரி இவர் சொல்றார், விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம் வத்சராமான்னார். வத்சராமா குழந்தை ராமா, தனுர் பஷ்ய, இந்த வில்ல போய் எடு, இப்படி நேரா நிறுத்து, பிடிச்சு இழு, அவ்வளவெல்லாம் இல்லை, தனுர் பஷ்ய, இந்த வில்ல பாருன்னு விட்டார், அவ்வளவுதான். வத்சராமா தனுர் பஷ்ய இது ராகவம் அப்ரவீத், அவர்கிட்ட சொல்லிவிட்டார். ராமபிரானும் இதற்காக தான் காத்துட்டு இருந்தார். ஏன்னா குருநாதர் சொல்லாத கிளம்ப முடியாது. சொல்லிட்டாரோ இல்லையோ, பளிச்சுன்னு எழுந்தாராம். லே ராரண பீமானி விப்பூடு மாராரி சாபமு த்ரிசூட கூரர ரமா சாபமு ஜூடர ரமா லே ராரண பீமா. அப்படி எழுந்து ராமன் அழகா நடந்து வராரா, கம்பீரத்தோடு நடந்து வர ராமனை எல்லாரும் பார்த்து தடுத்தாளாம். அத்தனை பேரும் தடுத்தா, எல்லாரும் தடுத்தா. எதை? அவரவர் கண் இமைப்பதை தடுத்தார்களாம். அவரவர் கண் இமைப்பதை தடுத்தார்களாம். ஏன்? நம்மளாலேயே முடியல, பொடிப்பையன் இந்த வில்ல பார்க்கிறேன்னு கிளம்புறானேங்கிற மாதிரி ஆச்சரியத்தோடு அப்படி பார்த்துட்டு இருக்கா. ராமபிரான் நடந்து வந்தார். இந்த பக்கம் தாயார் சீத்தை பார்க்கிறா. ஏண்டி இவரோட சரீரம் எப்படி இருக்கு பார்த்தியா, மிருதுளமா இருக்குடி, பார்த்தாலே அந்த வில்லுக்கிட்ட போய் நின்னாலே செவந்து போயிடுவார் போல் இருக்கேடி, இவரால் அந்த வில்ல நானேற்றம் பண்ண முடியுமா தெரியலையே. அவ சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நல்லபடியா இவர் இந்த வில்ல நானேற்ற வேண்டும்னு பிரார்த்தனை கௌரிட்ட பண்ணிட்டாளாம். அப்படி பிரார்த்தனை பண்ண ராமபிரான் வந்தார். அந்த வில்லை எப்படி பக்குவமா தூக்கணுமோ அப்படி தூக்கினாராம். அப்படி தூக்கினார். செவித்தலம் அப்படி அழகா அதை பிடிச்சு இழுத்தாராம். வில்லு முறிந்து கிளிங்குன்னு ஒரு சப்தம் காட்டதாம். கிளிங்குன்னு ஒரு சப்தம். இங்கேயும் கம்பர் தான் ரொம்ப அழகு. எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார்னு சொல்றான். ராமன் வில்ல எடுத்ததை எல்லாரும் பார்க்கிறாளாம். ஆனா அந்த வில்லு முறிந்தது அப்படிங்கறத யாரும் பார்க்கல, கேட்கதான் முடிஞ்சது சப்தத்தால. ஏன்னா கண் இமைக்கிறதுக்குள்ள அப்படி முடிஞ்சு விட்டான். கண் இப்படி இமைக்கிறதுக்குள்ள அந்த வில்ல ஒரு வழி பண்ணிட்டாராம் சுவாமி. சிவதனுச நானேற்றி அப்படி முறித்தே போயிடுத்து அந்த வில்லு. அதனால் எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார் என்று சொல்ல ஜனகர் அங்கேந்து வந்து ராமபிரான் இடத்துல என் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னார். அவர் சொல்றார், திரும்ப பண்புகளை ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ராமன்ட்ட வந்து சொன்ன உடனே, ஓ அதுக்கு தான் வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் கேட்கலையா. பாருங்க, என் குருநாதர் சொன்னார், வில்ல ஒரு கை பார்த்தே, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க, அவ சம்மதம் கொடுத்தானா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னார். While today most of the marriages are information at most of the places, Ramapiran was seeking permission from his parents for his own marriage, which was already pre-directed by him. இதுதான் ராமாயணம் நமக்கு தரக்கூடிய பெரும் பாடம். ராமாயணம் ராமபிரான் எங்க அப்பா அம்மாட்ட பேசுங்கன்னு சொல்றான்.
சரின்னு இவா எல்லாருமா கிளம்பி அயோத்தியாவுக்கு போறா. சமாச்சாரத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார் தசரதர். இந்த மாதிரி ஒரு மாட்டு பொண்ணு வரத்துக்கு எங்களுக்கு என்ன கசக்க போறதா, எப்பேற்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க அயோத்தியால எல்லாருக்கும் லீவு விட்டுட்டா. வாங்க நம்ம எல்லாம் டூரிசம் கிளம்புறோம்னு விட்டா. எல்லாரும் மிதிலாபுரிக்கு போக போறோம்னு அங்கேருந்து அயோத்தியாலேருந்து எல்லாம் புறப்பட்டு மிதிலாபுரிக்கு வந்து சேர்ந்தா. கல்யாண நாள் வந்தது. அதற்கு முந்தின நாள் ராத்திரி பொன்னாத்து வாத்தியார் பிள்ளையாத்து வாத்தியார் பேசிக்கிற வழக்கம் உண்டு. பிள்ளையாத்துல சொல்றா இவாத்துல 4 புத்திரர்கள் அப்படின்னா, பொன்னாத்துல சொன்னா இவாத்திரையும் 4 பெண்கள் இருக்கேன்னா. கார்த்தால ஒன்றாக இருக்க வேண்டிய மணமேடை 4ஆக இருக்கா. எப்படி முடிவு பண்ணினா, ராமனுக்கு சீதையை கொடுக்கறதுன்னு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுத்து. ஊர்மிளைய லக்ஷ்மணனுக்கு கொடுக்கறது, மாண்டவிய பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்திய சத்ருகனுக்கும் நிச்சயம் பண்ணி முடிச்சுட்டாளாம். அப்படி ஒத்தருக்கு வாத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போக 4 பேருக்கும் எவ்வளவு எளிமையா எடுத்து பாருங்க. ஒரு வெப்சைட்ல பதிவு பண்ணாளா, 10 பேர்கிட்ட ஜாதகத்தை கொண்டு கொடுத்தாளா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால தான் எத்தனை கல்யாண வைபவங்கள் இருந்தாலும் சீதா கல்யாணம் ரொம்ப சோபனம். ஏன்னா வாத்துல இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் கல்யாணம் ஆயிடுறது. இந்த மாதிரி ஒரு பிரவச்சனங்களும் ஹரிகதைகளும் ஏன் பழைய காலத்துல ஒவ்வொரு சோபனமான சமாச்சாரத்திலையும் பண்ணினா, சுபகாரியத்துல பண்ணினான்னா எத்தனையோ பேர் மனசு தாபத்தோட வருவா. அவ குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கணும், அவ குழந்தைக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும், ஆத்துல இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் குணமாகணும்னு பிரார்த்தனையோட வருவா. அத்தனை பேருக்கும் பலித்தமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் மேடை ஏறுவோம். அவளுடைய எண்ணங்கள் மனோபீஷ்டங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அந்த பௌராணிகாவோ கதை பண்றவாளோ பிரவச்சனம் பண்றவாளோ ஏறி அந்த சமயத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு தான் சொல்லுவோம். அப்படி இந்த சீதா கல்யாணமானது எவ்வளவு சோபனங்கிறதுக்காக இதெல்லாம் சொன்னேன். கல்யாணத்துக்கான நாள் வர அலங்காரங்கள் எல்லாம் கோலாகலமாக இருக்க, 33 தேவர்களும் அங்கு இருக்க, பெருந்தவ முனிவர்களும் அங்கு இருக்க, வசிஷ்டர் வாமதேவர் அதோடு சதானந்தர், இதெல்லாம் தாண்டி யாருக்கு அலாதி சந்தோஷம்னா விஸ்வாமித்ரருக்கு. ஏன் விஸ்வாமித்ரருக்கு அவ்வளவு சந்தோஷம்னார், ஹரிஷ்சந்திரனையும் சந்திரமதியையும் பிரிச்சு வச்சார் இல்லையா. இதே ரகுகுலத்தை சேர்ந்தவா தான் அவ. இந்த ரகுகுலத்தை சேர்ந்த தம்பதிகளை பிரிச்சு வச்சவர் அந்த சமயத்துல ஒரு பிரதிஜை எடுத்துட்டாராம். இதே ரகுகுலத்துல பகவான் அவதாரம் பண்ணும் பொழுது அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு காரணக்கர்த்தாவாக இருக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதிஜை எடுத்துட்டாராம். அதனால அவருடைய பிரதிஜையும் அங்கு நிறைவேறக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்திலும் அவர் இருக்க, தேக்கோ நீன்று பாவளி ததா வினோதமானிதே, देखो नींद्र पावली तदा विनोदमानिते, दोबुली बहुविदेह बालिका वधूगिति, यक्ष किन्नरादिते सुगंध पुष्प वर्षिति, शंख बेरी दुंदुबि दुरै मृदंगवादिति, शंख बेरी दुंदुबि दुरै मृदंगवादिति, देखो नींद्र पावली तदा विनोदमानिते. முப்பத்து தேவர்கள் பெருந்தவ முனிவர்கள் அங்கு இருக்க, வாத்தியங்கள் எல்லாம் முழங்க, மாலவர்கள் மலர் வாரி இறைக்க, தசரதன் அவருடைய மனைவிமார்களோடு அங்கு இருக்க, ஜனகர் குஷத்வஜன் அவளுடைய மனைவிகளோடு எல்லா பெண்களும் மணப்பெண் கோலத்திலையும் மாப்பிள கோலத்துல இந்த புத்திரர்கள் எல்லாம் அங்கு இருக்க, ஆனந்தமாக சீதை தன்னுடைய மலர் போன்ற கையினில் மலர் மாலையை சூடிக்கொண்டு அந்த மலர் மாலையை ராமனுக்கு அர்ப்பணிக்க, மாலை மாற்றிக்கொண்டு நல்லபடியாக திருமணமானது கோலாகலமாக முடியறது. சீதா கல்யாணம்னு சொல்லக்கூடியது. சீதா கல்யாணத்தை அவர் சொல்றார், இயம் சீதா மம சுதாம்னு எல்லாம் சொல்லி பாணி கிரகணம் பண்ணி கொடுக்கிறாராம். பாணி கிருஷ்ணீஸ்வ பாணினாம்னு சொல்லி அந்த பாணி கிரகணத்தையும் பண்ணி கொடுக்கிறார். அத்தனையும் நல்லபடியாக பூர்த்தியாக ஆனந்தப்படுறார் விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், இத்தனை பேரும் சந்தோஷப்படுறத தியாகராஜர் நமக்கு சொல்றார் இல்லையா. பவனஜ ஸ்துதி பத்ர பவன சரித்ர ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே. சீதா கல்யாணத்தை எப்படி தியாகராஜர் அனுபவிச்சாருங்கிறத பார்த்தோம். அப்படி இன்றைய தினம்
சீதா கல்யாணம்ங்கிற ஒரு சோபனமான சரித்திரத்துல இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேஷம். தர்மாத்மா அவர் இங்கத்தான் இருந்துருக்கார், தன கைங்கரியங்கள் மூலமா நம்மளோடையே தான் எப்பொழுதும் இருந்துருப்பார். அந்த தர்மாத்மா அவருடைய ஒரு விருது பெறும் சன்னிவேஷத்துல தர்மமே வடிவமாக இருக்கக்கூடிய ராமபிரான் கல்யாண வைபவத்தை ஸ்மரணம் பண்றதுக்கான ஒரு பாக்கியத்தை தந்ததற்கு அத்தனை பேருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு, அதே மாதிரி இந்த சரித்திரத்தை இந்த அளவுக்காவது சொல்லியிருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க பாட்டி தஞ்சாவூர் ஸ்ரீமதி டிஆர் கமலாமூர்த்தி அவா தான். ஏன்னா சம்பிரதாய ஹரிக்கதைன்னு ஒன்று உண்டு. இன்னைக்கு நிறைய உபன்யாசங்கள், சங்கீத உபன்யாசங்கள், பிரவச்சனங்கள் எல்லாத்தையும் ஹரிக்கதைன்னு சொல்றா. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாம் ஹரியினுடைய ஸ்மரணம் தானே, அதை பத்தி இல்லை. ஆனா சம்பிரதாய ஹரிக்கதை அப்படின்னு சொன்னா அதற்குன்னு ஒரு வழி. முதல்ல நான் பஞ்சபதி பாடி புண்ட்ரீகம் போட்டு பஞ்சபதி பாடி பிரதம பதம் சாக்கி திண்டி ஆர்யா ஓவின் இத்தனை விதமான கீர்த்தனங்கள் பாடி பல மொழிகள், இப்போ நீங்கள் அதில் பார்த்தா மராட்டி இருந்திருக்கும், தெலுங்கு இருந்திருக்கும், சம்ஸ்கிருதம் இருந்திருக்கும், தமிழ் இருந்திருக்கும், அத்தனை மொழிகள் எல்லாம் சேர்ந்து அந்த வழியில பெரியவா நமக்கு கொடுத்துருக்கா. அந்த ஒரு சம்பிரதாய ஹரிக்கதைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான் இந்த விருது. சுசித்ரான்னு சொல்றதை விட பெரியவாள்கிட்ட என்ன ஒரு விஞ்ஞாபனம்னா, இந்த சம்பிரதாய ஹரிக்கதையை எடுத்துட்டு இருக்கிறவா எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவ இந்த கலையை நிறைய பண்ணணும் அப்படின்னு பெரியவா நீங்கள்லாம் என்கரேஜ்மெண்ட்டும் கொடுக்கணும்னு உங்க எல்லார்ட்டையும் கேட்டுண்டு இன்னைக்கு வந்து கேட்ட பெரியவாளுக்கு நமஸ்காரங்கள். என்னோட பக்கவாத்தியத்தில் வயலின் ஸ்ரீ பப்பு ஞான்தேவ் அவர்களுக்கும், மிருதங்கத்தில் ஸ்ரீ ஏவி மணிகண்டன் அவருக்கும் என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆடியோவில் இருக்கிறவாளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுண்டு, மங்களம் கோஷலேந்திராய महनीय गुणाब्धये चक्रवर्ती तनुजाय सार्वभौमाय मंगलं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुम स्मरणात् भवेत्। आंजनेय स्वामी की जय, सद्गुरु स्वामिनः जय, भारत माता